அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்துல எங்கேயும் இல்லாத ஒரு அதிசயம் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு கோவில்ல இருக்குங்க. ஆமா. அந்த கடவுளை ஒரு விஷயத்த உத்தரவா சொல்றாரு அப்படின்னா, அந்த உத்தரவானது ஒரு பொருள். அந்த பொருளை கொண்டு கோவிலின் முன்பு வைக்கிறாங்க. அது எத்தனை நாளுக்கு இருக்குமோ அத்தனை நாளும் பூஜை பண்ணி வழிபாடு செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு இடத்துலையுமே இல்லாத ஒரு பெரும் சிறப்பு. சாமி ஆடி அருள் சொல்றது, சாமி வாக்கு சொல்றது, இது எல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த பொருளை இப்படி உணர்த்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் பார்க்கக்கூடிய இந்த சிவன்மலை கோவிலில் தான் இந்த அதிசயம் நடந்துட்டு இருக்கு. அறுபடை வீடுகளில் கூட இல்லாத ஒரு அதிசயமாக இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியை பார்க்குறாங்க. சரி, இந்த உத்தரவு பெட்டியில் ஒரு பொருளை வைக்கிறாங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொருள் குறித்து, அந்த பொருள் சார்ந்த ஏதோ அந்த பொருளுக்கு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றம் மிக பெரும் அளவில் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு உதாரணமாகவும் நிறைய தகவல்கள் சொல்கிறாங்க. அப்படி சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்ட பொருளால் நிறைய மாற்றங்களை இந்த உலகம் சந்தித்திருக்கு. அப்படி இப்போ சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் வைத்திருக்காங்க, இது குறித்து இன்னும் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தான் நாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பொருள் வைக்கிறதால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. மறக்காமல் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? அதற்கு சரியான ஒரு எளிய பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்கிற ஒரு பதில் என்ன பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு அனுபவ ரீதியாக வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் ஜோதிட பலன் கேட்டதுக்கு பிறகு இப்போது வாழ்க்கையில் நிறைய நல்ல பலன்கள் நடந்திருக்கு, வாழ்க்கையே தலைகீழாக மாறும் அளவிற்கு நன்மை நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படி வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போது சிவன்மலை பெட்டி பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒரு பொருள் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த பொருளை குறித்து பெரும் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம். அப்படியே அது ஒரு ஒரு ஆபத்தாக கூட இருக்கலாம், எச்சரிக்கையாக இருக்கலாம், அல்லது விலையேற்றமாக இருக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் நிறைய உதாரணத்துக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த வகையில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கடல் நீர் வைத்திருந்தாங்க. இந்த கடல் நீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீர்த்தமாக மண் கலசத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஆண்டவனே உத்தரவிட்ட அந்த கடல் நீரானது வைத்து பூஜை செய்யப்பட்ட போது இந்த நீர் வைத்திருக்கிறதால இயற்கை சீற்றம் ஏற்படுமோ அப்படின்னு சொல்லி அச்சத்தை கிளப்பினாங்க. ஆனாலும் மண் கலசத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதால அது சுப நிகழ்வுகளை தரக்கூடியது, அதனால் பெரிதாக எந்த விதமான பாதிப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. சரி, இதனால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவதாக கடகம் ராசிக்காரர்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது திடீர் கோபம், வேகம் இவையெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கலாங்க. இந்த கோபத்தை கண்டிப்பாக கட்டுப்படுத்துறது தான் ரொம்ப நல்லது. வாக்குவாதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதனால் நீங்கள் இந்த வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்கிறது தான் மிகவும் நல்லது. மற்றவர்களிடம் அனுசரித்து போகிறது மிகவும் நன்மையை கொடுக்கும். நண்பர்களிடம் பகை ஏற்படலாம், அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். பிடிவாதத்தை விட்டு விடுறது காரிய வெற்றிக்கு உதவும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் இப்போ பிடிவாதத்தை பிடிக்கிறீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு பெரிதாக எந்த விதமான ஒரு நன்மையும் சேராது. அதனால் இப்போ பிடிவாதத்தை விட்டு கொடுத்து போகிறது தான் உங்களுக்கு வெற்றிக்கு வழி. வீண் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக கூட நேரிடலாம். அதனால் வீண் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகாமல் இந்த மாதிரி பிரச்சனைகளில் இருந்து தள்ளி நில்லுங்க. எதிலுமே திருப்தி இல்லாத ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கலாம். பயணம் மூலமாக சாதகமான விளைவுகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியது வரலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் உங்களுக்கு இப்போது சுமையாக வரலாம். பொறுப்புகள் அதிகமாக கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கவலையிலேயே இப்போ நீங்கள் இருப்பீங்க.
இது மட்டும் இல்லாமல் நிதானம் இப்போ தேவைப்படுது. குடும்ப விவகாரங்களில் சாமர்த்தியமாக நடந்து கொள்வது நல்லது. எல்லாவற்றையும் நீங்கள் சமாளிப்பீங்க. பெண்களுக்கு அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. கலைத்துறையினருக்கு நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாக இருக்கும். அரசியல் துறையினருக்கு எதிலுமே நிதானம் தேவை. முன்னேற்றம் உங்களுக்கு சீரான பாதையில் இருக்கும். மாணவர்களுக்கு பதற்றம் கொள்ளாமல் நிதானமாக பாடங்களை படிக்கிறது ரொம்ப நல்லது. சக மாணவர்களால் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும். சற்று முயற்சி எடுத்தால் பதவி உயர்வு கிடைக்கக்கூடியதாக புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும். ஒரு முறைக்கு இருமுறை விசாரித்து நீங்கள் எதையுமே செய்வது மிகவும் நல்லது அப்படின்னு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்கிறாங்க. இதோட ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லதையும் மன பலத்தையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. திறமைசாலிகளாக நீங்கள் இருப்பீங்க. அதனால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. இதுபோல் இன்னும் என்ன மாதிரியான தகவல்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் முருகப்பெருமானுடைய அதாவது சிவன்மலை ஆண்டவரை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு மிக பெரும் சிறப்பை பெற்றுக் கொடுக்கும். அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தடைப்பட்டிருந்த பண வரத்து கூட வந்து சேருங்க. உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். அதிக கோபத்தால் வீண் பகை உண்டாகலாம். அடுத்தவர் விவகாரங்களில் நீங்கள் தலையிடாமல் ஒதுங்கி போகிறது ரொம்ப நல்லது. ஆடம்பர செலவுகள் ஏற்படலாம். வாகனம் மூலமாக நீங்கள் செலவு உங்களுக்கு உண்டாகலாம். மேலும் பயண சுகம் கிடைக்கக்கூடியதாகவும், தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க கூடுதல் செலவை சந்திக்க நேரிடும் அப்படின்னும், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. சக ஊழியர்களோடு வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. பெண்களுக்கு கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவது பிரச்சனையை ஏற்படாமல் தடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் வேண்டும். கலைத்துறையினருக்கு செலவுகள் கூடி இருக்கலாம். அரசியல் துறையினருக்கு விடாமுயற்சியோடு காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவீங்க. மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல அலட்சியம் காட்டாமல் இருக்கிறது நல்லது. விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளும் போது அதிகமான கவனம் வேணும். இதே போல் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபம் அதிகரிக்கும். வியாபாரத்தை விரிவாக்க நீங்கள் ரொம்பவே முயற்சி செய்வீங்க. எதிரிகளை வீழ்த்துவதற்கு உண்டான பாதைகளை வகுத்து கொள்வீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூட்டாளிகளிடையே ஒற்றுமை பலம் ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் சற்று தாமதமாக வந்தாலும் முயற்சிகள் எடுக்க வேண்டி இருக்கும். பொருளாதாரத்தில் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு பொருளாதாரம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், எதிர்ப்புகள் நீங்கும். சகோதர சகோதரிகள் சற்றென்று உங்களை எடுத்தெறிந்து பேசிவிடலாம். அதனால் உங்களின் ரகசியங்களை எவர்கிட்டையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதோஷ கால நேரத்தில் சிவபெருமானையும் நந்தி பெருமானையும் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். இதே போல் கன்னிராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களோடு வீண் பகை உண்டாகலாம். கவனமாக இருக்கணும். அதே போல் காய்ச்சல், சிரங்கு போன்ற நோய்கள் உங்களுக்கு உண்டாகலாம். காரியங்கள் தாமதமாக நடந்தாலும் வெற்றிகரமாக நடக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியது இருந்தாலும் முடிவில் உங்களுக்கு லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உழைப்புக்கு ஏற்ற பலனை அடைவாங்க. நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் வந்து சேரும். புதிய வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்பட்டாலும் மனதில் இறுக்கமும் காணப்படலாம். இதோடு பெண்களுக்கு பயணங்கள் செல்ல நேரிடலாம். கலைத்துறையினர் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. அரசியல் துறையினருக்கு காரிய தாமதம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லலாம். இது சாதகமான பலனை உங்களுக்கு கொடுக்காது. மேலும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழிலில் புதிய திருப்பங்களை காண்பீங்க. வேறு ஊருக்கு சென்று தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். அதே போல் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த பலன் வந்தே தீரும். வழக்கு விவகாரங்கள் மேலும் தள்ளி போகலாம். இதோடு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். மதிப்பும் மரியாதையும் கூடி செல்வாக்கு அதிகரிக்கும். முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் வரலாம். இதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளை வணங்கி வர வாழ்வு வளம் பெறும். மாணவர்களுக்கு தேர்வு பயம் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி
ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருளால் இந்த மாதிரியான மாற்றங்களை இப்போது இந்த சமுதாயம் சந்திக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.